டிசபிலிட்டியை அக்செப்ட் பண்ணி நெப்போலியன் ஹில் அவனோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்படிலாம் அவன் வாழ்க்கை ஆயிடுச்சு. அதனால அவன் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஆமா, எனக்கு காது கேட்கல. ஸோ நம்ம சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துடணும். அவனோட ஸ்கூல்ல அவனை சேர்த்துடணும். இல்லாட்டி அவன் வாழ்றதுக்கு வேற ஏதாவது நம்ம சேஃப்டிக்கு மணி ஏதாவது சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தா இல்லாட்டி இந்த மாதிரி அவங்க நம்பிக்கை வைக்காம இருந்தாங்க, இல்லை இதுக்காக முயற்சிகள் பண்ணாம இருந்தாங்கன்னா அவன் ஏதோ ஒரு சிக்னல்ல பேப்பர் கப்ஸ் தான் வந்து வித்துட்டு இருந்திருப்பான். என்னோட இந்த தீவிரமான ஆசை என் பையனுக்கு அது தீவிரமான ஆசை ஆகி அதனால இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அதை விட முக்கியமா அவனை மாதிரி இருக்க பல பேருக்கு இந்த ஆசையை உருவாக்கி அவங்களுக்கு கேட்க வைக்க போறான். இப்போ டாக்டர் கூப்பிட்டு காது செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவனோட கேட்கணுங்கிற அந்த தீவிரமான ஆசை, அவங்க அப்பாவுடைய தீவிரமான ஆசை, நம்பிக்கை அந்த இயரோட ஓலை பிளாக் பண்ணியிருந்த ஸ்கல் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த இயரிங் எய்டை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு கேட்டிருக்கு. நெப்போலியன் ஹில்லோட நம்பிக்கைங்கிற விதை இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி அதுலேருந்து பல பேருக்கு சுவையான கனிகளை கொடுக்குற நிலைமைக்கு அது வந்திருக்கு. இதை கேட்டுட்டு இருக்க நீங்க ஒரு பேரண்டா இருந்தா நெப்போலியன் ஹில் மாதிரி தான் இருக்கணும். நம்ம பசங்களோட திறமை, நம்ம பசங்களுடைய இயலாமை, நம்ம பசங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நம்ம விமர்சனங்கள் நெகட்டிவா வைக்காம அவன் நல்லா இருப்பான், நல்லா வருவான், நல்லா கத்துப்பான், நல்லா படிப்பான்னு அவனுடைய காதுகளுக்கு நல்ல நம்பிக்கையூட்டுற வார்த்தைகளை மட்டுமே அவனை கேட்க வைக்கலாம். பெரிய சாதனைகளை செய்யறதுக்கு அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் மட்டுமே போதும். அவன் நெப்போலியன் ஹில் மாதிரி நம்பிக்கையை மட்டுமே நம்ம கடத்துவோம்.